தமிழ் வாழ்க. ஐயா, இங்க பேச்சுலர்ஸ் தங்குற மாதிரி ஒரு ரூம் கிடைக்குமா? உங்க பையனுக்கா? எனக்கு தான். ஏயா, எங்களை பார்த்தா வீட்டு புரோக்கர் மாதிரியா தெரியுது? எங்கடா டூலெட் போட்டு தூங்குதுன்னு பாத்துக்கிட்டா நாங்க ஆளை. என்ன கேட்டீங்க சார்? வாடகைக்கு ரூம் கிடைக்குமான்னு கேட்டேன். மொட்டை மாடியில குடிசை மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏற்கனவே 2 பேர் தங்கி இருக்காங்க, 3ஆவதா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறேங்க. இங்க வாடா ஒரு நிமிஷம். Wait a minute, I will come. வாழ்க தமிழ். இது என்னடா நம்ம டைமை பார்த்து ஒரு கேனைய மாட்டியிருக்கான், அவனை யூஸ் பண்றதை விட்டுட்டு. நான் சொல்றத கேளு. இவனை நம்ம ரூம்லயே தங்க வச்சிடலாம். வாழ்க தமிழ். இவங்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி சேட்டு கடன் அடைச்சிடலாம். மாசம் மாசம் இவங்கிட்டே வாடகை வாங்கி வீட்டுக்காரண்ட கொடுத்தா போச்சு. நீ பேசாம இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. அப்புறம் சார் என்ன பண்றீங்க? கதாசிரியர். சினிமா கதையெல்லாம் வந்திருக்கேன். வந்த படத்துக்கா வராத படத்துக்கா? ரொம்ப நாட்டி. இன்னொரு வாட்டி இங்கிலீஷ்ல பேசுன கத்திரிக்கோள் பக்கத்துல தான் இருக்கு, வெட்டிடுவேன். மாசம் 250 ரூபாய் வாடகை, அட்வான்ஸ் 1000 ரூபாய். ஓகேவா? கொஞ்சம் ஜாஸ்தி தான், பரவாயில்ல. போலாமா? ஒரு நிமிஷம். ரூம்ல ஃபேன் இருக்கா? ஃபேன்ஸா இருக்கு. அது போதும். பொட்டி எடுத்து வந்துடுறேன். இதான் பொட்டி. வாங்க. இதான் நம்ம ரூம். How is it? வீடு சுமாரா தான் இருக்கு. நீ எழுதுற கதைக்கு இது போதும். இது சரி சரி. அட்வான்ஸ் பணம் 1135 எடுங்க. 1000 ரூபாய் தானே பார்க்கல சொன்னீங்க? இங்கேயும் அதைத்தான் சொல்றேன். அட்வான்ஸ் 1000 ரூபாய், புரோக்கர் கமிஷன் 125. அப்படி இருந்தா கூட 1125 ரூபாய் தான் ஆகும். வீட்டை சுத்தி காமிச்சதுக்கு 10 ரூபா. பரவாயில்ல, கட்டில் இருக்கு. அதுக்கு தனி வாடகை. பகல்ல தூங்கினா 50 ரூபாய், நைட்ல தூங்கினா 100 ரூபாய், சண்டே டபுள். என்ன பண்றது, கட்டில தூங்கியே பழக்கப்பட்டேன், வேற வழி. ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? கட்டில்ல ஓரமா தான் படுத்திருக்கேன், கூட நான் படுத்திருப்பேன். ஒரு நிமிஷம். ஏன் ரூம்ல ஃபேன் இருக்குன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க? ஃபேனே இல்ல? இல்ல, நான் கமல் ஃபேன், அவன் ரஜினி ஃபேன், இந்த வீட்டுக்காரம்மா VS ராகவன் ஃபேன். ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கு. கமான்யா. ஒண்ணும் தெரியல. கடையை மூடுறதுக்குள்ள சேட்டுக்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. பஸ்ஸை காணும். எனக்கு பரிசும் பாராட்டும் வாங்கி தந்த உங்களுக்கு என் நன்றி. டேய், சர்டிபிகேட்டா? இது எப்படி அங்க வந்தது? அதானே, நீ படிச்சு வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. வாங்கியிருக்கலாம். கதாசிரியர் சார், கதாசிரியர் சார். இப்படி எல்லாம் கூப்பிட்டு அவன் எந்திரிக்க மாட்டான்டா. டேய் கதா, எந்திரடா. யாரே? உன்னை புக் பண்றதுக்கு AVM செட்டியாரும் நாகிரெட்டியாரும் வந்திருக்கோம். ஓபன் பண்ணா ஹீரோ ஹீரோயினோ. சார், இந்த சர்டிபிகேட்லாம் யார் கொடுத்தது? பக்கத்து ஹாஸ்டல்ல யாரோ நந்தினி அம்பா வாட்மேன் மூலியமா கொடுத்தாங்க. ஹலோ மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சேட்டு கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி கொடுத்ததுக்கு. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க பாட்டை பாடி தானே நான் பிரைஸ் வாங்கினேன். ஐயா, நீங்க வேற. நான் ஏதோ பாத்ரூம்ல பாடினேன், அதை நீங்க மேடை ஏத்துட்டீங்க. ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படியே ஆளாளுக்கு மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா டைம் தான் ஆயிடும். ஓகே, பை, குட் நைட்.
குட் நைட். மேடம் மேடம் ஆ? கொஞ்சம் கீழே வர்றீங்களா எதுக்கு? ப்ளீஸ்? சர்டிபிகேட்காக சேட்டுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, இந்தாங்க 1000 ரூபா. பரவாயில்ல, என்ன அவசரம்? உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்லைங்க, கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க. சேட்டுனா பரவாயில்ல, முறிஞ்சா முறிஞ்சிட்டு போட்டுன்னு விட்டுருவேன். நீங்களாச்சே. ம், நானும் அதுக்காக தான் வாங்கிக்கிறேன். பாய். பாய். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.